குரூப் 4 2024 கேட்ட கொஷின். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் கவனிங்க, அசல் தொகை கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ 15% கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்னா 3 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்தில் 2 ஃபார்முலா தான். ஒன்று 2 வருஷம் கொடுப்பாங்க, இல்லைன்னா 3 வருஷம் கொடுப்பாங்க. 2 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் PR/100, அதாவது PI ஸ்கொயர்னு சொல்லுவோம். PI ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேல்யூ மட்டும் வந்துச்சு அப்படின்னா 2 வருஷம். 3 வருஷங்கிறப்ப இந்த ஃபார்முலாவை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ தெரியும். பியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15. இப்போ 15/100 ஸ்கொயர் இருக்கிறதுனால 15/100 × 15/100 எழுதியிருக்கேன். அடுத்து இந்த ஆரோட வேல்யூ 15ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு மொத்தம் 4 0 கேன்சல் பண்ணிட்டோம். 15 × 15 225 கிடைக்கும். இதை இங்கே கிராஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 + 3/2 இருந்துச்சுன்னா பண்ணுவீங்க, இதை கிராஸ் பண்ணி அதாவது இது ரெண்டையும் பெருக்கி இதோட கூட்டணும். அப்போது 300 + 15 315. இப்போ 225 × 315 பெருக்குறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கிது? 70,875 கிடைக்கும். டிவைடர் 100 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 100ஆல் டிவைட் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 708.75. ஒருவர் ரூபாய் 2,000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 ரூபாயை திரும்ப செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க அவர் எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் பண்ணுறாங்க அப்படின்னா 2,000 ரூபாய் 6% வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. 1 வருஷம் கழித்து 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 2வது வருஷம் முழுசுமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தொகை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் 2வது இயர்னு 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் இயரில் 2,000 ரூபாய் காசுக்கு 6% வட்டி. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் இயருங்கிற ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 120 ரூபா கிடைக்குது. 2,000 × PNR/100 ஃபார்முலா P × R × N போட்டிருக்கேன். அடுத்தது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2 × R 2 12 120 ரூபா வட்டி மட்டும். ஓகேங்களா? 2வது வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2,000 ரூபாயில் 1000 ரூபாயை திரும்ப கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு P 1000 தான் இருக்குது. அதே 6% வட்டம் தான். N வந்து 1 வருஷம். 2வது ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுசாக காசை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போது 2வது வருஷம் PNR/100 ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா P × N × R/100. இந்த 100க்கு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 கிடைக்கும். 10 × 6 60. ஓகேங்களா? அப்போ வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 120 + 60 180. ஓகேங்களா? ஆல்ரெடி 2,000 ரூபாயில் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபா தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 1180. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.